நாம காட்டினோம், அவங்க பார்த்தாங்கன்னு அர்த்தம் தானே. நாம் காட்டினோம், அவர்கள் என்ன செய்தார்கள்? அதையெல்லாம் பார்த்தார்கள். அப்ப நாம் காட்டிய அற்புதங்களை பார்க்கிற சக்தி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது. அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கண்ணுடைய ஆற்றல் இருக்கிறதே, அது ஒரு மகத்தான ஆற்றல். அந்த மகத்தான ஆற்றல் அது ஆத்மீக கண், அகக்கண் இருக்கிறதே, அதற்கும் அந்த ஆற்றல் உண்டு. இந்த புறக்கண்ணுக்கும் அந்த ஆற்றல் உண்டு. அல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அழைத்துக் கொண்டு சென்றான். யாரும் வராத இடத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிறார்கள். சிதறத்துல் முன்தஹாவில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒதுங்கிக் கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்க் கொண்டிருக்கிறார்கள். அப்படி போய்க் கொண்டிருக்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் ஒரு கட்டத்தில், மேராஜுடைய அனுபவம் முடிந்து பின்னர் ஒரு கட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து பேசுகிற சந்தர்ப்பத்தில் சொல்கிறார்கள், யா பிலால், ரஅய்து خشتك امامي وفي روايه رأيت الدفن عليك. பிலால், நான் மேராஜுக்கு தனியாக சிதறத்துல் முன்தஹாவில் இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் போயிட்டாங்க, நான் தனியா போய்கிட்டு இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய முலாக்காத்துக்காக, அவனுடைய முகாலமாவுக்காக, அவனை சந்திப்பதற்காக, அவனோடு உரையாடுவதற்காக நான் தனியாக போய் கொண்டிருக்கிறேன். அப்படி போய் கொண்டிருக்கிற பொழுது எனக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்லும் செருப்பின் சப்தம் எனக்கு கேட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு முன்னால். இப்ப என்னன்னா, நான் பிலால் உங்களை நான் பார்த்தேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. நல்ல கவனிக்கணும். நான் உங்களை பார்த்தேன், நீங்க எனக்கு முன்னால போய்கிட்டு இருக்கிறீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. மாறாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்ல சப்தம், சமிஅத்து خشتك امامي, எனக்கு முன்னால் நீங்கள் நடந்து செல்லும் சப்தம் என் காதில் விழுகிறது. அல்லது இன்னொரு ரிவாயத்தில் சமிஅத்து துஃபன் அலைக், உங்கள் காலின் செருப்பின் சப்தம் எனக்கு கேட்டது. அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹுடைய கால் நடந்து செருப்பு போட்டு நடந்து செல்கிற பொழுது இந்த நடை பிலாலுக்குள்ள நடை என்று நிதானிக்கிற அல்லது அவதானிக்கிற அந்த மகத்தான ஆற்றல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்திருக்கிறது. சத்தத்தை வச்சு இது இன்னாள் சத்தம். துனியாவில் தன்னந்தனியாக நடந்து போற பொழுது எந்த அச்சமும் இல்லாமல், எந்த பயமும் இல்லாமல், எதை பற்றிய எந்த விதமான அனாவசியமான சிந்தனைகளும் இல்லாமல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அல்லாஹ் என்ற ஒரே இலக்கை நோக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்ப முன்னாலே என்ன சத்தம் வருது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பின்னால் வருகிறீர்கள். இரண்டா எப்பொழுதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துல போறதாக எங்க போறதா இருந்தாலும் சரிதான், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு முன்னால தான் போயிட்டு இருப்பாங்க. என ஹாதிம் என்ற முறையில் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு முன்னால் தான். ஒன்று கம்பை தூக்கி கொண்டு போவார்கள், அசாவை தூக்கி கொண்டு போவார்கள். செருப்பு தூக்க இன்னொரு சஹாபி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, தலையணையை வைத்துக் கொள்ள ஒரு சஹாபி, இன்னொரு சஹாபி. அப்ப முன்னால போவார்கள். அப்ப முன்னால போறதுன்னா முன்னால போறதுக்கு ஒரு பவர் வந்துருச்சுன்னு நினைக்க கூடாது. அந்த பவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் கிடைத்த பவர். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் அவர்களுக்கு முன்னால் செல்வது யாரின் மூலம் கிடைத்த பேரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் கிடைத்த பாக்கியம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் கிடைத்த நசீபு. அந்த நசீபு தான் கிடைக்கிறது. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட இல்லை. ஏங்க, எனக்கு முன்னால நீங்க போறது மாதிரி ஒரு சப்தம், உங்க செருப்பு சப்தம் என் காதல விழுந்தது. இந்த நல்ல நசீபை, இந்த வாய்ப்பை நீங்கள் எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? யார் கேட்கிறா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்தில் கேட்கிறார்கள். இப்ப பிலால் ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க? அப்ப நான் என்ன பெரிய பெரிய அமலெல்லாம் செஞ்சு நான் அந்த நசீபை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி சராசரி மனித வார்த்தையில் சொல்லாமல், ஒரு மனிதனுடைய ஒரு உண்மையான உம்மத்து, ஒரு உண்மையான ஹாதிமுடைய அந்த எல்லைக்குள் நின்று கொண்டு சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் எனக்கு என்ன பாக்கியம் கிடைத்தாலும், என்ன பேர் கிடைக்கிறது உங்களால தான் எனக்கு கிடைச்சிருக்கணும். எனக்கு என்ன அந்தஸ்து கிடைத்தாலும் அந்த அந்தஸ்து யாரால் கிடைத்திருக்க வேண்டும்? உங்களால் தானே கிடைத்திருக்க வேண்டும். ஏன்னா உங்களுடைய ஹாதிமா தான் உங்களுக்கு முன்னால போறேன். எனக்கு உங்களுக்கு ஹாதிம் என்பதே எனக்கு ஒரு மகத்தான பெருமை இல்லையா? அப்ப உங்களுடைய ஹாதிம் என்ற நிலையில் நான் முன்னால போறேன். இந்த அந்தஸ்து எனக்கு எப்படி கிடைத்தது? நாயகமே, ஒரு அமலை நீங்கள் சொல்லி தந்தீர்கள், அதை நான் விடாமல் செய்கிறேன். அந்த அமல் ஒது செய்து விட்டு ஒதுவுடைய சுன்னத்து 2 ரக்காத் தொழுகிறது. ஒதுவுடைய சுன்னத்து 2 ரக்காத் விடாம தொழுதுகிட்டே இருக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த நசீபை அல்லாஹ் உங்களுக்கு அதன் மூலம் தந்திருக்கிறான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி, இப்பொழுது அந்த சப்ஜெக்டை விட்டுருங்க, இப்ப நாம சொல்ல வந்தது ஒரு செருப்பின் சப்தத்தை வைத்து இது இன்னாருடைய செருப்பின் சப்தம், இது இன்னார் நடந்து செல்லும் சப்தம் என்று அவதானிக்கிற ஒரு மகத்தான ஆற்றல், சப்தத்தை வைத்தே ஒருவரை முடிவு செய்கிற ஆற்றல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு இருந்தது. சரி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு போயாச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருக்கிறார்கள். ரெண்டு பேருக்கு மத்தியில் முக்காலமா நடக்கிறது. முக்காலமா ஒருவரோடு ஒருவர் பேசுகிறார்கள். அந்த பேசுவது எப்படி அமைந்தது, எப்படி நடந்தது என்பதை விவரிப்பதற்கு நமக்கு சக்தி இல்லை, நம் ஷரியத்தில் இருக்க இடமும் இல்லை. பேசினார்கள் என்பதை மாத்திரம் சொல்ல முடியுமே தவிர எப்படி என்று விளக்கி சொல்ல முடியாது. விளக்கி சொல்ல முடியாது, விளக்கி சொல்லக்கூடாது என்பது ரெண்டாவது பேச்சு தான். விளக்கி சொல்ல முடியாதுங்கிறதா நம்பர் 1, விளக்கி சொல்ல கூடாதுங்கிறது நம்பர் 2. தெரிஞ்சதுக்கு பிறகு கூடாதுங்கிற சப்ஜெக்ட் வரும், தெரியவே செய்யாது எப்படின்னு. அப்ப எப்படி விளக்கி சொல்றது? விளக்கி சொல்ல முடியாது என்பது நம்பர் 1. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் எல்லோரும் அல்லாஹ்வை பார்க்க இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. உஜூஹுன் யௌமைதின் நாஸிரத்துன் இலா ரப்பிஹா நாஸிரா. அந்த நாளில், மறுமையில், எல்லா மூமின்களுடைய முகமும், நல்ல மூமின்களுடைய முகம் சந்தோஷகரமாக இருக்கும். அவர்கள் அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வை நாம் எல்லோரும், மூமின்கள் எல்லோரும், எல்லா நசீபு உள்ள எல்லா மூமின்களுக்கும் அல்லாஹ்வுடைய லிகா இருக்கிறது, அல்லாஹ்வை பார்க்கும் நசீப் இருக்கிறது. அப்படி பார்ப்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறார். உஜூஹு யௌமைதின் நாஸிரத்துன் இலா ரப்பிஹா நாஸிரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார், எல்லோரும் பார்ப்பார்கள். இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கல் பத்ரி. நீங்கள் 16வது நாள் ராத்திரி பூரண சந்திரனில் நீங்கள் பார்ப்பது போல் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்ப அல்லாஹ்வை நம்ம எல்லாரும் பார்ப்போம். நாம் பார்ப்பது என்பதற்கும் நபிகள் நாயகம் பார்த்தார்கள் என்பதற்கும் இடையில வேறுபாடு. சரியா? நாமும் பார்க்கத்தானே போறோம். அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள், நம்ம எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கிற சப்ஜெக்டுக்கு யாரும் வரக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள் என்பதற்கும் நாம் பார்ப்போம் என்பதற்கும் இடையில் வேறுபாடு. நம்முடைய பார்வை என்பது சராசரி விஷயம். சந்திரனை பார்த்து அல்லாஹ்வை இதமா, சந்திரனை பார்த்து என்ன தெரிய முடியும்? சந்திரனை பார்த்து சந்திரனை தெரிய முடியுமா? சந்திரனை பார்த்து 14வது இரவில் சந்திரனை பார்த்து சந்திரனினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ள முடியுமா? உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். யாருக்கு முடியும்? முடியாது. அப்ப எதையோ அல்லாஹ்வை நாம் பார்ப்போம், எப்படி என்ற விவரமெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்தது பிஐனை ரஸிஹி, இந்த கண், அவர்களுக்கு இருந்த கண் கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை பார்த்தார்கள். எப்படி பார்த்தார்கள் சொல்ல முடியாது, எப்படி பார்த்தார்கள் சொல்ல தெரியாது, எப்படி பார்த்தார்கள் சொல்ல விளங்காது. ஆனால் பார்த்தார்கள். ஆனால் அந்த பார்வை எப்படி இருந்தது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மா ஸாகல் பஸரு வ மா தகா. அந்த பார்வையில் தடுமாற்றமே வரவில்லை. அல்லாஹ்வை பார்த்த அந்த பார்வையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுமாற்றமே வரவில்லை, பிழையே வரவில்லை. அந்த பார்வை சரியாக பார்த்தது. பார்க்க வேண்டியவனை பார்க்க வேண்டிய விதத்தில், பார்க்க வேண்டிய முறையில் அந்த பார்வை சரியாக பார்த்தது. அந்த பார்வையில் பிழை வரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை பார்த்ததை அல்லாஹ் சொல்கிறான், மா ஸாகல் பஸரு வ மா தகா. அந்த பார்வையில் பிழை இல்லை, அந்த பார்வையில் தடுமாற்றமில்லை. அந்த பார்வை எப்படி அமைய வேண்டுமோ அப்படி அமைந்தது. ஏன்னா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹு தாலாவிடத்தில் ஒரு சமயம் கேட்கிறாங்க. தன் சமுதாயத்து மக்களுடைய நிலையை அடிப்படையாக வைத்து கேட்கிறார்கள். ரப்பி அரினி அன்துர் இலைக். யா அல்லாஹ், உன்னை எனக்கு நீ காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும். யார் கேட்கிறா? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள், ரப்பி அரினி அன்துர் இலைக். அல்லாஹ், உன்னை எனக்கு நீ காட்டு, நான் உன்னை பார்க்க வேண்டும். கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. பார்க்க முடியுமா முடியாதாங்கிறது ரெண்டாவது விஷயம். கேட்க உரிமை இருக்குல்ல. அப்ப அல்லாஹ் பதில் சொன்னா, கால லன் தரானி,
என்னை நீ பார்க்கவே முடியாது. பதில் முடிஞ்சு போச்சு, ஒரே பதில் தான். என்னை நீ பார்க்கவே முடியாது, முடியவே முடியாது.